இமாம் புகாரி அவர்கள் கொண்டு வரக்கூடிய செய்தி, பாபுன் ஃபில் அமலி வதூலிஹி, பாபுன் ஃபில் அமலி வதூலிஹி. அமல் அப்படி என்று சொன்னால் நம்ம அதாவது ஐன் என்ற வார்த்தையில் வச்சு சொல்கிறேன்னு சொன்னால் அமல் என்றால் வணக்க வழிபாடுகள் செயல்கள். ஆனால் இங்கே வர்றது அதல்ல, அமல் அதாவது அலிஃப் ஹம்சா விளங்கிட்டா. அமல் என்று சொன்னால் எதிர்பார்ப்பு, ஆசை, இந்த கருத்தில் வரக்கூடிய அம்சம். அமல் என்ற ஐன் வந்து சொன்னால் அது செயல்பாடு, அமல் செய்தான். இது என்னன்னு சொன்னால் அமல் எதிர்பார்ப்பு, ஆசை, இந்த கருத்தில் வரக்கூடிய அம்சங்கள். இப்போ பாபுன் ஃபில் அமலி வதூலிஹி, பாபுன் ஃபில் அமல் எதிர்பார்ப்பு, ஆசைகள், வதூலிஹி அவைகளை ஒரு விசாலமாக வைக்கிறது, நீளமாக என்ன செய்யறது, ஆசைகளை வைத்தல், இது சம்பந்தமான விஷயம். இமாம் அதாவது புகாரி இரண்டே சேர்த்து சொல்றதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், அமல் எதிர்பார்ப்பு இல்லாட்டி வாழ்க்கையே இல்லை, எதிர்பார்ப்பும் ஆசை என்கின்ற ஒன்று இல்லாட்டி வாழ்க்கையே கிடையாது. ஏண்டா எல்லா விஷயத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆசை இருந்தால்தான் ஒரு மனிதனால் என்ன செய்ய முடியும், அதில் ஈடுபட முடியும். அதனால தான் தூளிகி என்று சேர்த்து என்ன செய்கிறாரு சொல்றாரு. அதாவது தூளுல் அமல் என்ன, அந்த அமலையே எல்லையற்ற முறையில் என்ன செய்யறது, வைக்கிறது. ஆசை எதிர்பார்ப்பையும் வரையறையற்று நீளமாக என்ன செய்து வைத்தல் சம்பந்தமான தலைப்புன்னு என்ன செஞ்சுக்கிறாரு, அதை போட்டிக்கிறார். ஏன்னா அமல் ஆசை என்பது இருக்கும், எல்லாத்தையும் ஆசை என்பது இருக்கும், ஆனால் எதிர்பார்ப்பு இருக்கும். அது தூளிகை என்று சொன்னால் ஒரு அதாவது முடிவுறாத நிலையில, வரையறை அற்ற நிலையில இந்த ஆசைகளை வைத்தல் என்கின்ற தலைப்பில் முதலாவதாக இமாம் புகாரி அவர்கள் சில குர்ஆன் வசனங்களை, அதுக்கு பின்னால அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வார்த்தையை கொண்டு வருகிறார். அப்போ இதுலேருந்து எங்களுக்கு என்ன விளங்குது என்று சொன்னால், புகாரி ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னேன், புகாரி மாமுடைய நோக்கம் சஹீஹான ஹதீஸுகளை தொகுத்து மக்களுக்கு பாதுகாத்து கொடுத்தல் என்பது மட்டுமல்ல. அது மட்டுமாக இருந்தால் குர்ஆன் வசனத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சொந்த கூற்றை கொண்டு வர வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. அப்போ அதெல்லாம் இல்லாமல் அவர் அது கொண்டு வரான்டா, இன்னும் சொல்ல போனால் புகாரி மாமுடைய நிபந்தனை, ஒரு நிபந்தனை இருக்குமே, பிரத்யேக நிபந்தனைகள் வச்சு தான் சஹீஹுல் புகாரில் செய்திகளை பதிஞ்சார். அந்த பிரத்யேக நிபந்தனைக்கு உட்படாத செய்தியெல்லாம் எதில் கொண்டு வருவார்டா, இந்த நபித்தோழர்கள்ட கூற்றில், தாபீன்கள கூற்றில் கொண்டு வருவார். அப்போ இந்த குர்ஆன் வசனங்கள், இந்த மாதிரியான நபித்தோழருடைய கூற்றுக்கெல்லாம் இமாம் புகாரி கொண்டு வராருன்னு சொன்னால், அவர் பிரத்யேகமான நிபந்தனைக்கு வெளியே போய் கொண்டு வராரா இருந்தால் அது அர்த்தம் என்ன, இந்த நூல் ஒரு பொதுவாக எல்லா விதமான விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு ஓர்டராக என்ன செய்யணும், இருக்கணும் என்கின்ற எண்ணம் இருக்க போய் தான் அப்படி கொண்டு வரார். ஒன்று குர்ஆன் வசனம், இரண்டாவது நபித்தோழர்களுடைய கூற்றுக்கு அறிவிப்பாளர் வரிசை இல்லாமலே கொண்டு வருவார் சில செய்திகளை, அறிவிப்பாளர் வரிசை இல்லாமலே கொண்டு வருவார் சில செய்திகளை. இதெல்லாம் ஹதீஸ்ல சொல்லுவார்கள், அறிவிப்பாளர் வரிசை கட் பண்ணி சொல்றதுக்கு முஅல்லக் என்று சொல்வார்கள். முஅல்லக் தொங்க விடப்பட்ட செய்திகள் அப்படின்ட்டு, தொங்க விடப்பட்ட செய்தின்னு சொல்லுவோம். முஅல்லக்னா அறிவிப்பாளர் வரிசை என்னது, அதில் இல்லை. இந்த செய்திகள் நிறைய என்ன செய்வார், கொண்டு வருவார். அதனால தான் ரவாஹுல் இமாம் புகாரி தஅலீகன் அப்படின்வாங்க. இமாம் புகாரி அவர்கள் தஅலீக்காக இதை அறிவித்திருக்கிறார் அப்படின்னா என்ன, அவருடைய நிபந்தனைக்கு உட்பட்டு கொண்டு வர செய்திகள் அதை கொண்டு வர மாட்டார், அதுக்கு கொண்டு வர மாட்டார். சைட் அதாவது சப்போர்ட்டுக்காக, இன்னும் துணை ஆதாரங்களுக்காக சில செய்திகள் என்ன செய்வார், கொண்டு வருவார். இதில் பாருங்க, பாபுன் ஃபில் அமலி வதூலிஹி என்ற தலைப்பில் வகௌலில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய வார்த்தை, ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார், யார் நரகத்தை விட்டு தூரமாக்கப்படுகிறாரோ, வ உத்கிலல் ஜன்ன, சுவர்க்கத்திற்குள் நுழைக்கப்படுகிறாரோ, ஃபகத் ஃபாஸ். ஃபாஸ அப்படின்னு சொன்னால் அவர் வெற்றி அடைந்து விட்டார். ஃபௌஸ்ன்னு சொல்றது வெற்றி. அப்போ ஃபகத் ஃபாஸ், அவர் வெற்றி அடைந்து விட்டார். அப்போ வெற்றி அடைந்து விட்டார் அப்படின்ற வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய இடங்களில் யூஸ் பண்றான். கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் ஃபலாஹ் வெற்றி அடைந்து விட்டார்கள், இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இங்கே ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார், யார் நரகத்தை விட்டு தூரமாக்கப்படுகிறாரோ, வ உத்கிலல் ஜன்ன, சொர்க்கத்தில் நுழைக்கப்படுகிறாரோ, ஃபகத் ஃபாஸ், அவர் வெற்றி அடைந்து விட்டார். வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர். வமல் ஹயாத்து துன்யா, இந்த உலக வாழ்க்கை, குரூர் என்றா ஏமாற்றம், குரூர் என்றது ஏமாற்றம், நம்ம ஏற்கனவே பார்த்தோம். குரூர் மதாஉல் குரூர் என்று சொன்னால் இந்த உலகம் இன்பம் அல்லேன்னு இஸ்லாம் சொல்லல. இன்பம், மதா என்றால் இன்பம், இன்பம் அனுபவிக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த உலகம் இருக்கிறது. ஆனால் மதாஉல் குரூர் நிரந்தரமானதல்ல, ஏமாற்றதான். நீங்க ஏமாற்றதில்லை, யாராவது நிரந்தரன்னு நினைச்சீங்கன்னு சொன்னா, நம்மளுக்கு முழுசா அது கிடைக்கணும்னு நினைச்சாருன்னு சொன்னா, தொடர்ந்து அது இருக்கணும்னு நினைச்சாருன்னா அவர் ஏமாற்றம் அடைவார். அங்கதான் அவர் ஏமாற்றம் அடைவார், அனுபவிக்கிறதுல ஏமாற்றம் அடைய மாட்டார். இது வரும் போகும் என்ற நம்பிக்கையில் அவர் இருந்துட்டான்னு வைங்களே, அது அவர் ஏமாற்றம் அடைய மாட்டார். யாருக்கு இது மதாவுல் குரூர் என்று சொன்னால், யார் எப்போ ஒருவர் ஏமாற்றம் அடைவார் என்று சொன்னால், அதுக்குள்ள ஈடுபட்டு லயிச்சு
அதுதான் ஒரு அளவுக்கு ஒரு முடிவுக்கு வந்துட்டாருண்டா அது என்ன செய்யும்? மத்தாவுல் குரூர், வெறும் ஏமாற்றம் தரக்கூடிய இன்பம் தான் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? சொல்லி காட்டுகிறார். அதாவது உண்மையான வெற்றி இது என்று சொல்லிட்டு இந்த அதாவது உலக இன்பங்களை பொறுத்த வரைக்கும் மத்தாவுல் குரூர் அப்படின்னு. இப்போ என்னத்துக்கு இந்த தலைப்புகளை கொண்டு வரார்? பாபுன் ஃபில் அமலி வதூலிஹி, அதாவது ஆசை வைத்தலும் அதை நீளமாக வைத்தலும் அதை விரிவாக வரையறையற்று வைத்தலும் என்ற வசனத்தை கீழே என்ன செய்றாரு? இதை கொண்டு வரும். ஆசை இருக்கணும், எல்லையற்ற என்ன செய்யக்கூடாது, அது இருக்கக்கூடாது. இருந்தால் அது மத்தாஉல் குரூர், ஏமாற்றமான இன்பமாக என்ன செய்யும்? அது போகும். முதலாவது வசனம் சூரா ஆலு இம்ரான் 185வது வசனம், 185வது வசனம். இரண்டாவது குர்ஆன் வசனம் பாருங்க. வகௌலிஹி ذرهم يأكلوا ويتمتعوا ويلههم الأمل فسوف يعلمون. சுப்ஹானல்லாஹ். பாருங்க அடுத்த வசனம் அல்லாஹ் தஆலா காஃபிர்களை பார்த்து காஃபிர்களுக்கு சொல்லுமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஃபிர்களோடு இப்படித்தான் நீங்க நடந்து கொள்ளுங்கள் என்றுமாறு அல்லாஹ் தஆலா சொல்றான். தர்ஹும், அவர்களை விட்டு விடுங்கள். தர் என்றால் விட்டு விடுங்கள். தர்ஹும் யகுலு, சாப்பிடட்டும், நல்லா நல்லா உண்டு வாழட்டும் அவர்கள். வயதமத்தஉ, இந்த உலகத்தை அவர்கள் அனுபவிக்கட்டும். வயதமத்தஉ, உலகத்தை அவர்கள் அனுபவிக்கட்டும். வயுல்ஹிஹிமுல் அமல், அல்ஹாக்கும் அத்தகாசுர். அல்ஹா என்று சொல்றேன், அதாவது எங்களை வந்து புறக்கணி, அதை பராக்காக்க செய்யறது, திசை திருப்புறது, ஒரு விஷயத்தை விட்டு திசை திருப்புறது அல்ஹான்றது. அப்ப இங்க என்ன சொன்னார்? வயுல்ஹிஹிமுல் அமல், அமல் அல்ல, ஐன் அல்ல, அமல். ஆசை அவர்களை திசை திருப்பட்டும், விட்டுருங்க. அவர்கள் நல்லா உண்டு வாழட்டும், இன்பம் அனுபவிக்கட்டும். ஆசை அவர்களை திசை திருப்பப்பட்டும். பாருங்க குர்ஆன்ல இன்னொரு இடத்துல லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும், அதுவும் அல்ஹா தான். லா துல்ஹிக்கும் அதே அல்ஹாலிருந்து வருது. லஹூன், இந்த உலக வாழ்க்கை என்பது லஹு. இதெல்லாம் அல்லாஹ் தஆலா உலகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சொல். லஹு என்பது வெறும் வேடிக்கை, நம்மளை திசை திருப்புற ஒரு விஷயம். நம்ம போறோம், ஒரு நோக்கத்துக்காக போறோம், அப்ப இடையில ஒரு சப்ஜெக்ட் நடக்கு, நம்ம திசை திரும்புறோமா, இது லஹு. நம்மளோட நோக்கத்தை விட்டு என்ன செய்யறோம்? நம்ம திசை திருப்புறோம் என்று அர்த்தம். அதனால தான் வந்து என்னது, நாங்கள் பார்க்குறோம் ஆஷூரா நோன்பு சம்பந்தமான அறிவிப்பில் சின்ன பிள்ளைகளை நம்ம, அதாவது நுசௌபி முசிபியானா, எங்கள் சின்ன பிள்ளைகளை நம்ம நோன்பு பிடிக்க வைப்போம். அவர்களை என்ன செய்ய, அவர்கள் அழுதார் என்று சொன்னால் அவர்களுக்கு நாங்கள் லஹுவை கொடுப்போம். லஹுவை கொடுப்போம் என்ன, அதை அந்த அழுகிற எண்ணத்துக்கு அழுகிறாங்களோ அதை விட்டு திசை திருப்புற வேலை என்ன செய்வோம்? நாங்கள் செய்வோம். பொம்மைகளை கொடுத்து அதை கொடுத்து என்ன செஞ்சிருவோம்? அந்த நோக்கத்தை நம்ம மாற்றிடுவோம். அதான் லஹு. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க அல்லாஹ் தஆலா சொல்ற வயுல்ஹிஹிமுல் அமல், அந்த ஆசை வந்து அவர்களை திசை திருப்பட்டும், விட்டுருங்க. நீங்க எச்சரிச்சு உபதேசம் செய்து அவர்கள் கேட்கலையா? தர்ஹும் யகுலு வயதமத்தஉ வயுல்ஹிஹிமுல் அமல். அல்லாஹ் தஆலா சொல்ற அந்த மாதிரி அவர்கள் பராக்காக்கி விட விட்டு விடுங்கள். ஏன்னா எச்சரிக்கையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் ரசூலாக நிறுத்திட்டாங்கன்னா அதான் நடக்கும். தொடர்ந்து உபதேசம், தொடர்ந்து ஞாபகமூட்டல், தொடர்ந்து வழிகாட்டல் தான் என்ன செய்யும்? ஒரு மனிதனை அது ஞாபகத்திலேயே வச்சுக்க, பதக்கீர் தத்கீர் அதான் வச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம விட்டுட்டோம்னு வைங்களேன், அதாவது இஸ்லாமிய அடிப்படையில் வெள்ளிக்கிழமை நடக்கிற ஹுத்துபா என்கின்ற ஞாபகம் இல்லாட்டி நிறைய பேர் முஸ்லீம்களாக என்ன செய்ய மாட்டாங்க, இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா எதுக்கும் வராதவன் எதுக்கு வரா, அதுக்காவது என்ன செய்யறான், கொஞ்சம் வரத்தான் செய்யறான். அதுக்கும் வராதவங்க இருக்கிறாங்க, அது வேற. அதுக்காவது அட்லீஸ்ட் வாரவன் இருக்கிறான், வெள்ளிக்கிழமை முஸ்லீம், சரியா? அதுதான் கொஞ்சமாவது அவனை என்ன செய்யுது, அடிப்படையிலேயே வைத்திருக்குது. அப்ப இதனால தான் ரசூலுல்லாஹி அல்லாஹ் சொல்ற நீங்க விட்டுருங்க. என்ன ரசூலுல்லாஹ் ஏற்கனவே விட்டு தான் இருக்கிறாங்க, ஒன்னும் சொல்ல வேணாம். அன்தர்தஹும் அம்லம் துன்திர்ஹும், நீங்கள் உபதேசம் செய்தாலும் செய்யாத விட்டாலும் என்கின்ற அடிப்படையில் விட்டு விடுங்கள். ஃபஸௌஃப யஅலமூன், அவர்கள் அறிந்து கொள்வார்கள். நீங்க சொல்லி தெரியாட்டியும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஃபஸௌஃப யஅலமூன். இப்போ நம்ம சொல்றோம், எச்சரிக்கை என்பது நம்ம சொல்றோம். அப்ப நம்மளே சாதாரணமாக ஒரு உபதேசத்துடைய எல்லா விஷயங்களுடைய விளைவு அதுதான், அவனா அறிஞ்சு கொள்வான். நம்ம சாதாரணமாக நமது பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுவோம், நான் சொல்லிட்டேன் நீ கேட்கலன்னா உனக்கே என்ன செய்யும், அது பொறவு தெரிய வரும். அப்படின்னா என்ன, உபதேசம் நேரத்தோட சொல்றது, அனுபவத்தில் சொல்றது, அறிவில் சொல்றது. அதை நம்ம அறிவிலாட்டி நம்ம அதை ஏற்றுக்கிறோம், நம்மளுக்கு சரியாப்படுதான்னு பெருசாக என்ன செய்யக்கூடாது, யோசிச்சுக்க கூட. எந்த துறையில் உள்ளவன் அனுபவம் அதை சொல்றான், அது எடுத்துக்கலாம இருந்தால் நீயே என்ன செய்வாய், அதுக்குரிய விலையை நீ கொடுப்பாய் அர்த்தம். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றான், தர்ஹும் யகுலு வயதமத்தஉ வயுல்ஹிஹிமுல் அமல் ஃபஸௌஃப யஅலமூன், அவர்கள் அறிந்து கொள்வார்கள். சூரா ஹிஜ்ர்ல 3வது வசனம், சூரா ஹிஜ்ர் 3வது வசனம். வகால அலி இப்னு அபி தாலிப், 3வது கொண்டு வர இமாம் புகாரி. இப்போ இந்த 3 பாருங்க, இமாம் புகாரியுடைய நிபந்தனையில சப்ஜெக்ட் அல்லது, அது கொண்டு வர வேண்டிய விஷயம் அல்ல அவருக்கு. ஆனால் அவருக்கு வேண்டும் அந்த செய்தி அப்படியே என்ன செய்யறது, கொண்டு வந்து கொடுப்பது. இன்னும் சொல்ல போனால் சட்டங்களை கொண்டு வந்து கொடுப்பதும் அல்ல, இதெல்லாம் கொள்கை, ஆர்வமூட்டல், அதோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அடுத்ததாக வகால அலி இப்னு அபி தாலிப், அறிவிப்பால் வரிசை வரல அதில். வகால இன்னும் அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் சொல்லுகிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி இமாம் புகாரி சொன்னார்னா அவருக்கு அறிவிப்பால் வரிசை தெரியாத அர்த்தம் அல்ல, தெரியாமல் அவர் கொண்டு வர மாட்டார்.
இங்க அவருடைய நிபந்தனைக்கு அது இல்லை. அதாவது அவர் அவருடைய நிபந்தனை சில போட்டார பிரத்தியமான, அது எதுக்காக வேண்டி போட்டார்னா ஹதீதுகளை கொண்டு வர நேரத்தில் அதுக்காக வேண்டி அந்த நிபந்தனை போட்டார். மற்ற எதுக்கு அந்த நிபந்தனை என்ன செய்யாது, அப்ளை ஆகாது. அதை கொண்டு வந்து காட்டக்கூடாது. இமாம் புகாரியுடைய இப்படி செய்தியில் எப்படி வருது அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, காட்டக்கூடாது. எது அதோடைய நிபந்தனைக்குள்ள வராது. எது வருமெண்டா ஹதீதுகள் மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக சொன்னால் அது மட்டும் என்ன செய்யும், கொண்டு வரும். அதுவும் கூட ஒரு ஹதீதை கொண்டு வந்துட்டு கீழே அதே மாதிரி ஒரு ஹதீஸ் அறிவிப்பால் வரிசையே இல்லாம கொண்டு வந்தா அது கூட அந்த நிபந்தனைக்குள்ள என்ன செய்யாது, வராது. ஏன்னா ஒரு ஹதீஸ் அவர் கொண்டு வந்துட்டார். எது அது ஒரு பாபுல ஒரே செய்தி அவர் கொண்டு வரார் அறிவிப்பால் வரிசையோட, அதுதான் இமாம் புகாரியுடைய நிபந்தனைக்குள்ள வரும். அதுதான் நம்ம கேள்வியா என்ன செய்யணும், கேட்கலாம். இப்ப இதுல பாருங்க, வகால் அலி இப்னு அபி தாலிப், அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் சொல்லுகிறார்கள், அலி இப்னு அபி தாலிபை பொறுத்த வரைக்கும் நல்ல பேச்சாளர், நல்ல முறையில் உரை நிகழ்த்தக்கூடியவர், உள்ளத்தில் என்னது ஆழமாக பதிகிற அளவில் பேசக்கூடியவர். அலி இப்னு அபி தாலிப் அவருடைய குத்துபாக்கள், அவருடைய உரைகளுடைய நிறைய அறிவிப்புகள் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இதில் சொல்றாரு, இர்தஹலத்தித் துன்யா முத்பிரா வர்தஹலத்தில் ஆஹிரா முக்பிலா வலிகுல்லி வாஹிதத்தின் மின்ஹுமா பனூன் ஃபகூனு மின் அப்னாஇல் ஆஹிரா வலா தகூனு மின் அப்னாஇத் துன்யா ஃபஇன்னல் யௌம அமல் வலா ஹிசாப் வகதன் ஹிசாப் வலா அமல். அழகான ஒரு சின்ன ஒரு பெரிய ஒரு உபதேசத்துலேருந்து ஒரு சின்ன பகுதி என்ன செய்யறாரு, எடுத்து இமாம் புகாரி போடுறாரு. என்னடா, இர்தஹலத்தித் துன்யா முத்பிரா, உலகம் முதுகை காட்டி சென்று கொண்டிருக்கிறது. அதாவது உலகம் நிக்கல, அது போய்கொண்டிருக்குது. வர்தஹலத்தில் ஆஹிரா முக்பிலா, மறுமை நாள் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இர்திஹால்ன்றது பிரயாணம், ஏறி போறது மாதிரி ரெஹ்லா. வர்தஹலத்தில் ஆஹிரா முக்பிலா வலிகுல்லி வாஹிதத்தின் மின்ஹுமா பனூன், ஒவ்வொரு பிரயாணத்துக்கும் அது ரெண்டுல உள்ளவர்களுக்கும் பனூன் அதற்கே உரியவர்கள் இருக்கிறார்கள். உலகம் போறதோட போனவங்க இருக்கிறாங்க, மறுமை வாரத்தை எதிர்பார்த்து உள்ளவங்களும் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. வலிகுல்லி வாஹிதத்தின் மின்ஹுமா பனூன்டா என்ன, பனூன்டா பிள்ளைகள், அதற்குரியவர்கள் என்ன செய்யறாங்க, இருக்கிறார்கள். ஃபகூனு பின் அப்னாஇல் ஆஹிரா, நீங்கள் ஆஹிராவுக்குரிய பிள்ளைகளாக என்ன செய்யுங்க, இருந்து விடுங்கள். வலா தகூனு மின் அப்னாஇத் துன்யா, புறமுதுகை காட்டி செல்கின்ற உலகத்துக்குரியவர்களாக நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், இருக்க வேண்டாம். ஃபஇன்னல் யௌம அமல், இன்றைய தினம் உங்களது செயல்பாடுகள் மட்டும்தான், உங்களது செய்கைகள் மட்டும்தான், உங்களது முயற்சிகள் மட்டும்தான். வலா ஹிசாப், எந்த விசாரணை யாரும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. விசாரணை கிடையாது இறைவன் பக்கம் இருந்து. நீங்க எதுவும் இந்த உலகத்தில் என்ன செய்யலாம், செய்யலாம். வகதன், நாளை ஹிசாப் வலா அமல், நாளை எல்லாம் விசாரணை தான், அமல் என்ன செய்யாது, கிடையாது. எனவே ஃபகூனு பின் அப்னாஇல் ஆஹிரா, நீங்கள் மறுமை நாளுடைய பிள்ளைகளாக, மறுமை நாளைக்குரியவர்களாக நீங்கள் என்ன செய்யுங்கள், இருங்கள் என்று அலி பின் அபி தாலிப் அவர்கள் உபதேசம் செய்தார்கள். அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியை இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இந்த செய்தியை பற்றி இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி தனது விளக்க நூல் ஃபத்ஹுல் பாரியில் இந்த செய்தி எங்கெங்க வருகிறது, என்னென்ன கிரந்தங்கள் என்ன செய்கிறது வருகிறது, எது எது ஆதாரபூர்வமான அறிவிப்பால் வரிசையோடு வருது என்றதில் விளங்கப்படுத்துகிற நேரத்தில் இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையாகவும் சில இடங்கள் என்ன செய்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அது பலகீனமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தையாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் பலகீனமானது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சொந்த வார்த்தையாக வரக்கூடிய செய்தி தான் ஆதாரபூர்வமானது என்கின்ற அடிப்படையில் சில செய்திகள் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அதே நேரம் இமாம் புகாரி சஹீஹுல் புகாரியில் எப்பயும் யாரை பற்றி அறிவிப்பால் வரிசை இல்லாமல் சொல்கிறாரோ, அலி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் அப்படி என்று சொன்னார்னா அவரிடத்தில் ஆதாரபூர்வமானதை அப்படி சொல்லுவார். அவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக சொல்லப்படுகிறது, ரூவிய அன் அலி, அலி வழியாக அறிவிக்கப்படுகிறது, பலகீனமான மெத்தடில் யூஸ் பண்ணார்னா அந்த செய்தி புகாரிட்டையும் என்னது, பலகீனம்னு அர்த்தம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு ஒன்று சொல்லிட்டாருன்னா அது இமாம் புகாரிட்டே என்ன, பலகீனம். அப்போ அர்த்தம் என்ன, சஹீஹுல் புகாரிலே பலகீனமான செய்தியை கொண்டு வரான்னு அர்த்தம். ஆனால் அது அந்த செக்ஷனுக்குள்ள கொண்டு வர மாட்டார், அறியப்படுகிறது அறிவிப்பால் வரிசை எல்லாம் சொல்லுவார். அதே நேரம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் அப்படின்னு சொன்னார், அறிவிப்பால் வரிசை இல்லாமல் அது அவரிடத்தில் அது ஆதாரபூர்வம், நிபந்தனைக்கு உட்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் அவரிடத்தில் ஆதாரபூர்வமான செய்தி என்பது அர்த்தம். இப்போ இதில் இமாம் புகாரி இந்த கடைசியாக அந்த பி முஸஹ்ஸிஹி என்று வருது குர்ஆன்ல இந்த இந்த இடத்துல அவர் கொண்டு வரல, வமா ஹுவ பி முஸஹ்ஸிஹி மினல் அதாப் அப்படின்னு வருது. நரகத்தை விட்டு அவர் நீண்ட காலம் வாழ்வது நரகத்தை விட்டு ஒரு நாள் என்ன செய்யாது, தூரமாக்காது என்று சூரா பக்ரால வரக்கூடிய வசனம். நிறைய பேர் என்னது, அதாவது லவ் யுஅம்மரு அல்ஃப ஸனத்தின், அதாவது 1000 வருடங்கள் வாழ வைக்கப்பட வேண்டும் என்று நிறைய வாழ வைக்கப்பட வேண்டும் விரும்புகிறாங்க. அவர் 1000 வருடம் வாழ வைக்கப்பட்டாலும் அந்த நீண்ட காலம் அவரை ஒரு நாள் என்ன செய்யாது, நரகத்தை விட்டு தூரமாக்கி விடாது. அதான் வமா ஹுவ பி முஸஹ்ஸிஹி என்ற வசனம். அந்த சொல்ல போட்டுட்டு இமாம் புகாரி அவர்கள் பி முபாஇதிஹி, பி முஸஹ்ஸிஹி என்று சொன்னால் பி முபாஇதிஹி, பஈத் என்றால் தூரம் தானே,
தூரமாக்கக்கூடியது அல்ல அப்படின்றத அட மொழிபெயர்ப்பு அப்படின்னு என்ன செய்கிறார் சொன்ன ஒரு விளக்கத்தை என்ன செய்கிறார் பதிவு செய்திருக்கிறார்.